ஏப்பா இப்படி ஓடி வர்றீங்க? வாங்க, இல்ல விவரமா சொல்றேன். இவனே ஒரு விவரம் கட்டவன், இவன் என்ன விவரமா சொல்ல போறான்? ஒருவேளை தர்மலிங்கத்தை பத்தி சொல்வானா? சொன்னாலும் சொல்லுவான். டேய் கணேசா, 2 பேருக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. என்னவோ விவரம் சொல்றேன், நீங்களே என்ன விஷயம்? தம்பி சொல்லு. என்னம்மா? சொல்றேன். சொல்லு. என்ன கணேஷ் மாப்பிள மாதிரி புதுக்கி சட்டையெல்லாம் போட்டிருக்க? மாப்பிள்ளை மாதிரியா? மாப்பிள்ளையே தான். எங்கடா அவன் பொண்டாட்டி? வந்துகிட்டே இருக்குது. அதான் பொண்டாட்டி. இது கல்யாணத்துக்கு ஒரு பேச்சை கூப்பிட்டு கூடாது. இது கூப்பிடுற கல்யாணம் இல்லப்பா, கொமட்டினதுக்கு அப்புறம் பண்ண கல்யாணம். ஆமா, வேலைக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நம்ம சின்ன மணிக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? அட கூப்பிட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது தான் போகுது. இவையாட கொமட்ட கல்யாணமா பண்ணி வச்சிருக்காங்க. வாஸ்தவமான பேச்சு முருகனே. நானே 4 பேருக்கு கௌரவமா பத்திரிகை விடுவான்னு பாக்குறேன். ஆனா எங்க அத்தை போற பக்கம் பார்த்தா என் மாதா வந்து கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுப்பா போல இருக்கு. என்னது? ஆத்தாக்கு பத்திரிகை கொடுக்க அருமையான ஆளை பிடிச்சு விட்டதா? சிரிக்கிறியா? சீட்டை கிழிச்சிருவேன். எடுத்து போடா. என்னப்பா மகன் பிறந்தா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பானா? பல்லுகள்லாம் கழட்டிடுவேன். அத்தை நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கிடுவோம். ஆமா முருகனே, என்ன திடீர்னு இந்த பக்கம்? முதலாளி ஒரு வேலையை அனுப்பிச்சாரு தம்பி. வர்ற வழியில ஊர்ல உள்ள கண்ணால மணிக்கும் தகராறு பண்ணா பாரு, அந்த ஆள் இங்கேயும் வந்து தொலைச்சிட்டான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றது கூட பெரும் பாடா போச்சு. ஆமா, நம்ம ரேவதி அம்மா எங்க? ரேவதி அம்மா நான் தான். அட நீங்க சின்ன மணி கேட்டேன். அடடே என் பொண்ணு இந்த வரால. அம்மா இனிமே கோழி வாங்க போ, கொக்கு வாங்க போனா எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன நாத்தம்? நாத்த அடிக்கண்டி. திங்கும் போது மட்டும் சிக்கன் 65 வேணும், சிக்கன் ஃப்ரை வேணும்னு கேக்குறேன். அப்ப நாத்த அடிக்கிறியோ? சாயங்காலம் 5 மணிக்கு வரேன். நீங்களே ஏன் வரல? ஏண்டி எந்த காதல்னா காதல பக்கம் நேரத்தோட வர்றான். இப்படியே நடந்துட்டு இருந்தது. நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏய் உங்க அம்மாவோட நீ ரொம்ப சிலுத்துக்கிறியே. சரி, நம்ம 3 பேர் இங்க குத்து கல்லாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சமாவது உங்களுக்கு விவசாயம் இருக்கா? இவங்க ரெண்டு பேசுறாங்க. நீங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டீங்களா? என்னடா கத்துன? என்னடி பண்ண? தொட்டே சுற்றுச்சு. எதை தொட்ட? குழம்பத்தான். குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு குழம்ப தொட்ட சுடத்தாண்டா செய்யும். உங்களை எல்லாம் சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வயசு கோளாறு, வாலிபம். கல்யாணம் ஆனவனும் கொஞ்சம், ஆகாதவனும் கொஞ்சம். வர வர நாடே கெட்டு போச்சு. பேசிட்டு என்ன பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது. வாமாமா போலாம். போவோம், பைய எடுத்துட்டு வா. வாரங்க. வாங்க வாங்க. வரேம்மா. அம்மணி வாரேன். வா வா. அடே அடே நீ இங்கே கொஞ்சம் அவங்க பின்னால போய் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழியை பாருப்பா. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாப்போம். 2 பேருமே போறீங்களா? சரி போங்க. அடே கணேசா, ஆத்தா வயித்த பசிக்குதுடா, சீக்கிரமா அந்த கோழி எடுத்து போய் சமையடா. ஆத்தா என்ன இந்த கணக்கு நடக்குது? கோழி வெட கோழியா இருக்குண்டா. 8 நம்பர். ஐயோ இது 9. 8 அப்படின்னு எனக்கு தெரியாதா? வா. ஹை கண்டதுல கை வைக்காத. குட்ரியா. நடக்கணும் வா. இதா கூப்பிட சுவிட்ச் இங்க இருக்குது. ஏண்டா பொட்ட, ஒரு வேலையும் செய்யாம இந்த ஊத்துதே வேர்த்து. ஏதாவது வேலை செஞ்சா என்ன கதி ஆகிறது? பவர் கட்டாச்சே. அது போட்டோம். இந்த தங்கம் கொண்டு வர்ற தருதல பைகளையும் காணும். வந்தா வாங்கி வச்சுட்டு வெளியில போலான்னு பாக்குறேன். அவனுங்களையும் காணும், கரண்டையும் காணும். எப்படிங்க வருவாங்க? அவங்களே எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தானே வரணும். அதுக்கும் கரண்ட் வேணும் இல்ல? லட்சுமி என்ன மாமா? இது அமுக்குனா சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டா ஆள் வரும்னாங்க. சத்தத்தையும் காணும், ஆளையும் காணும். நல்லா அமுக்கு. இனி கொடுங்கதான் அமுக்கணும். ஒன்னும் தெரியாது. நீயே வந்து அமுக்கு. தள்ளு. அட நாமுக்கு யாரும் வர மாட்டேன்றாங்க. ஏய் கதை ஏமாறு குத்துறேன். ஐயா என்ன சொல்லி அப்படின்னாரு? சுவிட்ச் அமுக்குனா சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டா ஆள் வரும். அவங்க 1 2 3 4 சொல்லுவாங்க. நம்ம 4 3 2 1 சொன்னா உள்ள குடிப்பாங்க சொன்னாரு. சொன்னது ஏன் சொல்ல போடுங்கிற? ஆள் வரைக்கும் நீயே சுவிட்ச் அமுக்கு. இது யாரு கொண்டார காரியம்? அப்பா ஏம்பல ஒருவேளை சுவிட்ச் ரிப்பேரா இருக்குமோ? ஐயோ உனக்கு தெரியாத வேலையும் தள்ளி விடுற. ஒண்ணு கிட்ட ஒண்ணு ஆயிட போகுது. எது நான் பகல் கரண்ட் வேலையா? 10 ஆஸ் பைப் இடுப்புல கட்டிக்கிட்டு படியில்லாத கடத்துல கைத்து பிடிச்சி இறங்கி போவேன். பிஸ்கோத் சுவிட்ச்
என்னவில ஊருக்கு ஊனாபடி மாதிரி வந்துட்டே இருக்குது. ஊடுவோட பேர போல இருக்குது. மொத்தமா ஓடி பாத்துக்குவோம். வேக மாமா. என்னது கரண்ட் வந்தா இப்படி கத்துறானுங்க? யார் அது? வாங்க. ஐயோ முதலாளி, உயிரோட இருக்காங்களா? மாமா நம்ம எங்க இருக்கோம்? பரலோகம் போய்கிட்டு இருந்தீங்க. வண்டி பிரேக் டவுன் ஆகி போக்கு ரோடு 8ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிறீங்க. ஏண்டா பாவி, தெருவுல எத்தனை எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு, அதை புடிச்சு தொங்காம ஏண்டா என் வீட்டுல வந்து ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? பாத்தியாடா பொட்ட, அட்ரஸ தேடி வந்து இங்க வந்து விழுந்திருக்காங்க. ஏண்டா இங்க வந்து சாகணும்னு ஏதாவது வேண்டுதலா? இல்லைங்க, எங்க முதலாளி சொன்னாரு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆளு வரும்னு. இங்க வந்து அமுக்குனா ஆளு வர்றதுக்கு முன்னாடி ஆபத்து வந்து அடிச்சு போட்டுடுச்சு. தொண்டை வந்துச்சு, குடி கொஞ்சம் தட்டி விடுங்க. தங்கம் கொண்ட அந்த தருதலை இவங்க தானா? இல்ல முதலாளி, தங்கம் கொண்டு வர்ற ஆளுகளா இருந்தா எதுக்கு உயர பிடிச்சு தொங்கணும்? வேற எதை பிடிச்சு தொங்கணும்? விளையாடாதீங்க. இவங்க போலீஸ்காரவங்க துப்பறிய வந்திருக்காங்க. ஆமா. அப்ப ஒண்ணு செய்ய, நம்பரை சொல்லு, தெரிஞ்சு போகும். என்ன சொல்லுடா. 1 2 3 4 கையெழுத்து கும்பிடுற தண்ணி. 1 2 3 4. அவன் புலி கடைக்கு போயிருக்கான். இந்த நேரத்துல கணக்கு பார்த்து தாய் இல்லையா? நீங்க இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. சிறுசுகளா, சலவன் சல். அம்மா நான் கொண்டிருக்கோமா மரியாதையா நீங்க யாருன்னு சொல்லல, பட்டு பட்டுன்னு சுட்டு கொன்னுடுவேன். அதான் தண்ணி கொடுக்காமயே கொல்றீங்களே, துப்பாக்கி வர சுட்டு கொல்லணுமா? இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க. சிறுசுகளா, உங்க வேலையை காட்டுங்க. ரெடி பாஸ். டேய், அது என்ன திங்கிற பண்டம் நினைச்சியா? துப்பாக்கிடா. 1 2 10 என்றதுக்குள்ள உண்மையை சொல்லணும். இல்ல க்ளோஸ். 1 2 3 4 4 3 2 1. நம்மாளு இது அப்பவே சொல்லக்கூடாது. பேக்கு அடிபட்டு அடிச்சுல எங்க இருக்கோம் எது இருக்கோம் ஒண்ணுமே புரியலைங்க. நம்பர் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? இப்ப வாங்க தண்ணி கொடுக்குறீங்களா? மேல வாங்க, எல்லாம் தர்றேன். பைத்தியக்கார பசங்க. ஏம்பல கார்த்தால யாரு மூத்திர முடிச்சோம்? அந்த மூக்க முஞ்சிலதான் போனது பழைய சேரு பல 4 பரம்பு பரம்புடா அவனை. ஆமா, கொடலை உருவுற மாதிரி வீட்டுல இருக்க வயரெல்லாம் உருவிட்டான். மாமா சாமி கும்பிட்டுக்க. மாமா இன்னொரு சாமி கும்பிட்டுக்க. அதையும் ஐயா. ஏப்பா, வெள்ள அடிச்சா ஆள் வரலன்னா கதவை தட்டப்படாதா? சுவிட்ச் அமுக்கு சொல்லி மட்டும்தான் முதலாளி சொன்னாரு. முதலாளி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்ட போல இருக்கு. ஒரு பாலுங்கணத்துல விழுவ சொன்னா எப்படி? இது வரைக்கும் முதலாளி அப்படி சொன்னது இல்ல. 2 பேரும் குடிச்சிருவோம். ஏன் பிள்ளை இத முதலாளி கிட்ட கொடுத்துட்டு ஒரு பைக் கொடுப்பீங்களா? அதை வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்பா தர. அப்படி போய் உட்காரு. 30 லட்சம் ரூபாய் தங்கத்தை ஒரு மடையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அது சரி, கொடுத்தவனா புத்திசாலியா? அவனும் மடையன் தானே. இது என்ன தங்கம் இந்த நாத்த நாருது? பூமியில தோண்ட ஒண்ணு கழுகாமே கொடுத்துட்டான் போல இருக்கு. தங்கம் தானே, நாம கழிக்குவோம். இந்தாப்பா, ஊருக்கு போய் முதலாளி வீட்டுல பெல் அடிச்சு யாரு வரலன்னா ஒயரை பிடிச்சு தொங்காத. வோல்டேஜ் அதிகமானா ஒரேடியா ஊருக்கு போயிடுவேன். நாங்க ஊருக்கு போகவே மாட்டோங்களே. அது ஒரு பெரிய கதைங்க. ஐயோ, பெரிய கதையெல்லாம் நான் தாங்க மாட்டேன். புடி பொட்டிய உள்ள என்ன இருக்கு தெரியுமா? அதெல்லாம் முதலாளி பாத்துக்கு பாருங்க. நான் கூட என்னவோ நினைச்சேன், விவரமான பையன் தான். என்ன அப்படி பாக்குற? உனக்கும் உடம்பு வலிக்குதா? புடிச்சு விட சொல்லட்டுமா? நம்மளுக்கு எல்லாம் உடம்பு வலிக்காதுங்க. வலிச்சா நம்மால புடிச்சு விடுங்க. நல்லா பிடிக்குமா? புடிச்சு விடுங்க. பிடிக்கட்டும். இத குடிச்சிட்டு இடத்த காலி பண்ண.
வேணுங்க ஆ, இன்னைக்கு நம்ம வீட்டை கோழி அடிச்சிருக்கீங்களா? ஆ, ஆ. அட பாவி, நான் வீர சைவ. கோழி முட்டைய கூட கையில தொட மாட்டேன். என்ன அது இப்படி மோப்பம் பிடிக்கிற? ஏதாவது வாசனை வருதா? இல்லைங்க, கோழி சத்தம் வருதுங்க. கோழி சத்தமா? அக்கம் பக்கத்துல இருக்கும், சாப்பிடு. ம், கோழிதான். என்ன கோழிதான்? கோழி சத்தம் தாங்கடா. எனக்கு கேட்காதா சவுடா? கோழி அடிச்சிருக்கோம் சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. என்ன குறைஞ்சா போயிடுவா கூட போயிடுவேன்னு கோழி ஞாபகமாவே இருக்கீங்கள. உங்களுக்கு பிரியாணி திங்கன்னு ஆசை இருந்தா 10 ரூபா பணம் தர்றேன். முனியாண்டி விழாச்சில சாப்பிட்டு ஊர் போய் சேருங்க. சத்தியமா சொல்லுங்க, இந்த வீட்டு கோழி இருக்குதுங்கோ. என்னப்பா இது? இருமா விலகு. உங்ககிட்ட கோழிகள் இருக்கா? சார் உங்ககிட்ட இருக்கு. இருக்கா? வீட்ல இருக்கு சார். நல்ல வேளை கடையில இருக்குன்னு சொல்லாம போனிய. இன்னைக்கு கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எந்திரிங்க, எந்திரிங்க. என்னடா இது, தங்கத்தையும் அனுப்பி கூடவே தகராறையும் அனுப்பிச்சுட்டானே.